வணக்கம் தமிழக வாக்காளர் பெருமக்களே. நான் முதல்லயே இதை வேண்டுகோளை வச்சிடுறேன். வெளிநாட்டில் உட்காந்துட்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற திட்டலாம் நிறையா வாங்கிட்டேன். அந்த திட்டையும் மீறி நான் இதை போடுறேன்னா என்னோடய ஆதங்கத்தை ஒரு வேண்டுகோளாக அவங்க முன்னாடி வைக்கிறேங்கிறது தான். இப்போ 2-3 நாளாக நம்ம ஊரில் யார்கிட்ட பேசினாலும் அவங்க சொல்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம், ஓட்டுக்காக இவ்வளோ நோட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதே கூட சொல்கிறது நீங்கள் ஒரு ஆதங்கத்தோடு தான் சொல்கிறீங்க, ஒரு வருத்தத்தோடு தான் சொல்கிறீங்க. இன்னும் ஒரு விதத்தில் போய் பெருமையாக நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க. அந்த பெருமையில் ஒரு உரம் இருக்கட்டும். அவன் காசு கொடுக்கறதுக்கு உங்களை கூப்பிட்டானே, வீடு எழுதி கதவை தட்டினான்ல, அவன் உங்களை எவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டுருக்கிறான், எவ்வளோ கீழ்த்தரமாக அவங்கள யோசிச்சு வச்சுருக்காங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? காசை கொடுத்தா வாங்கிக்குவான்னு நினச்சான்ல, அவங்க 2 பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நீங்களாம் ஓட்டு போட போகிறீங்க. ஏன்? கரெக்ட். இந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னா தமிழ்நாடு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நான் அதையும் ஒத்துக்கிறேன். எனக்கு படிப்பு இதெல்லாம் வந்தது அந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் தான். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதங்கம், இவ்வளோ ஊழலுக்கு நடுவில் இந்த 2 கட்சியும் இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டாங்களே நம்ம நாட்டை. ஊழல் இல்லாமல் பண்ணியிருந்தால் எப்படி வந்திருக்கும்? ஊழலே முடியாது அப்படிங்கிற சால்ஜாப்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஓகே, அதையும் தாண்டி நான் இதை போடுறேன் அப்படின்னா ஒரு மனதில் இருக்கிற ஒரு ஆதங்கம் தான் மறுபடியும் நான் அதை சொல்கிறது. ஒருபுறம் நம்மளை கீழ்த்தரமாக கேவலமாக இவ்வளோ யோசிச்சு வச்சு காசை கொடுக்கணும்னு இருக்கிற 2 கட்சிகள், அவங்க கூட தேசிய கட்சிகள் வேறு. இன்னொரு பக்கம் நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், முடிஞ்சால் என்னை நம்பு, எப்போ நீ நம்புறியோ எனக்கு அந்த ஓட்டை போடுன்னு இருக்கிற சீமான் ஒரு பக்கம். ஏன் கொடுத்து பார்க்கக்கூடாது? கேட்டால் சீமானுக்கு எங்கேருந்து காசு வருது, அவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கிறாரு, அவர் பையன் எங்கே படிக்கிறான்னு தெரியுமா? கரெக்டு. ஓகே, எல்லா மனிதர்கள் போலையும் அவர்கிட்டையும் சில தவறுகள் இருக்க செய்யுது தான், சில குறைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் கெட்டவர் கிடையாது. நல்லவராங்கிறது தெரியாது, ஆனால் கெட்டவர் கிடையாது. இங்கே நம்ம கண்ணு முன்னாடி 2 பேர் கெட்டவங்க இருக்கிறாங்க. காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம், நாட்டை இன்னும் சீரழிவு பாதை கொண்டு போகலான்னு நினைக்கிற 2 பெருங்கட்சிகள் இருக்குது. என்னை காசு கொடுக்க மாட்டேன், என்னை நம்பு, எப்போ நம்புறியோ நம்பு அப்படின்னு நிற்கிறான் பாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் பின்னாடி இருக்கிற 233 பேர், அவர் கூட சேர்த்து 234 பேர். நாளைக்கு காலையில் நீங்கள் ஓட்டு போடும்போது தயவு செய்து அது ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். என்னை கேவலமாக நினைக்கிறவனா, என்னை நம்புறவனா, அந்த நினப்போட போய் ஓட்டு போடுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கெட்டவராக இருந்தால் என்ன குறைஞ்சி போயிடுது? நாட்டை இதுக்கு மேலே குட்டிச்சவராக்கிட முடியும்? பார்த்து யோசித்து மனசாட்சியோட ஒரு நல்ல ஓட்டை அவர் குத்தி தமிழ்நாடு இன்னும் மேலே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையோட சீமானுக்கு ஒரு ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். இது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காமல் போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இது என் சார்பாக, நான் பிறந்து வளர்ந்த மண், என்ன இவ்வளோ தூரம் ஆளாக்கின மண் அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஒரு நப்பாசையும் கூட. நல்லா இருக்காதாங்கிற ஒரு நப்பாசையில் நான் இந்த பதிவை போடுறேன். சரியாக இருந்தால் எடுத்துங்க, சரியாக இல்லைன்னா விட்டுருங்க, திட்டுறதுனால திட்டுங்க, ஆனால் ஓட்டு சீமானுக்கு போடுங்க. நன்றி. நாளை நமதே.